இப்போ பாஜக பேசக்கூடிய இந்த நேரத்துல தான் இதை பெருசாக்கணும் அல்லது பெருசா பேசணும் அல்லது அம்பேத்கரை நம்ம இப்படியானவர்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை எழுதா? ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு உச்சமா அமித்ஷாவுடைய பேச்சு என்பது உச்சமா இருக்கு. இவ்வளவு நாள் அம்பேத்கரை போற்றுவதாக அவர்கள் நடத்தினதெல்லாம் நாடகம், பகல் வேடம் அப்படிங்கிறது அம்பலப்பட்டுருச்சு. குடியுரிமை திருத்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க. இது அம்பேத்கர் வழியா? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து ஒரு சமூகத்தினுடைய உரிமையை பறிக்கிறாங்க. இது அம்பேத்கர் வழியா? அவர் அப்படி நான் பேசலன்னு சொல்லியிருக்காரா? அம்பேத்கர் 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 இது இப்படி சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் பேசலன்னு மறுக்கவே இல்லையே. திரித்துட்டார்கள்னா எதை திரித்தார்கள்? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம், வரவேற்கிறோம். என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா, அது பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் தொடர்பான விஷயம்தான். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன கான்டெக்ட்ல பேசினாரு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்கிறது. நான் அப்படி தவறான பொருள்படும்படி பேசலை, காங்கிரஸ் இதை திட்டமிட்டே திரித்து கூறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அமித்ஷா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா கொடுத்திருக்கிறாரு. அது போதுமானதா இருக்கா? இல்லை, அம்பேத்கர் பற்றி அமித்ஷா இன்றைக்கு பேசியது என்பது ஓரிரு நொடி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய செயல்பாடு என்பது அம்பேத்கரியத்துக்கு எதிராக இருக்கிறது, அம்பேத்கருடைய முழக்கத்துக்கு எதிராக இருக்கிறது, அம்பேத்கருடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்கிறது. முழுக்க 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 அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள், எத்தனை திட்டங்கள், முழுக்க 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 கல்வியில் அவங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அம்பேத்கர் சொன்னது ஒன்று, இவங்க செய்கிறது ஒன்று. நேரடியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியல. அதில் போய் கை வச்சா அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சாதுக்கள் ஒன்று கூடி சனாதனம்தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு அறிவித்தாங்க. டெல்லி அல்ல தலைநகர், வாரணாசி தான் தலைநகர் அப்படின்னு அறிவித்தாங்க. அவங்க மேலே இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இதுவே வேறு ஒரு குழு கூடி இப்படி அறிவிச்சிருந்தா என்னையே விசாரிக்க போயிருக்கும்ல, அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும்ல. இந்த நொடி வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. இப்படி எப்படி நீங்கள் அறிவிக்கலான்னு ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் அவங்க மேலே பாயலாம். அப்படின்னா என்ன? ஆட்சியில் இருப்பது மோடி ஆட்சியின் கீழ் சாதுக்கள் ஒன்று கூடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சனாதனம்தான் அரசியலமைப்பு சட்டம்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை இல்லைன்னா என்ன பொருள்? அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் இவங்களுக்கு உடன்பாடுன்னு பொருள். அதனால தான் இவங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுறாங்க. இது மாதிரி பேச்சுகள் வளரட்டும்னு நினைக்கிறாங்க. அப்போ உள்ளூர் அவர்களுக்கு என்ன எண்ணம்னா, அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது, சனாதனம் மனு தர்மம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். அப்போ நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கவும் முடியாது, தூக்குனா மாட்டிக்குவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீர்த்து போக செய்கிறார்கள், அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க. இது அம்பேத்கர் வழியா? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து ஒரு சமூகத்தினுடைய உரிமையை பறிக்கிறாங்க. இது அம்பேத்கர் வழியா? எல்லா மொழிகளையும் சமமாக நடத்த வேண்டிய ஒன்றிய அரசு குறிப்பிட்ட 2 மொழிகளுக்கு மட்டும் தூக்கி கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அம்பேத்கர் வழியா? அதெல்லாம் பாராளுமன்றத்தில் சட்டமா நிறைவேறி தானே வந்துச்சு. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதிகார பரவல், எல்லாருக்கும் அதிகாரத்தை சமமா பங்கிட்டு கொடுக்கணும், சமூக நீதி அப்படிங்கிறது தான். சமூக நீதி இவங்க என்னவா மாத்திட்டாங்க? சோசியல் ஜஸ்டிஸ் தான் அம்பேத்கருடைய கனவு. இவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. ஒரு சமூகத்திலிருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வர வேண்டியது, அவரை கொண்டு உச்ச பொறுப்பில் வைக்க வேண்டியது, வச்சுட்டு பாருங்க நாங்கள் சமூக நீதி கொடுத்துட்டோம்னு சொல்ல வேண்டியது. இப்போ மோடியை பிற்படுத்தப்பட்டவர் அதனால பிரதமர் ஆக்கியிருக்கோம்னு கிளைம் பண்றாங்க. அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வியில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வரணும்னு சொல்லும்போது அவர் என்ன செயல்பட்டார்? எதிராக செயல்பட்டார். சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அம்பேத்கர் சொல்றார். அவருடைய கனவு அதுதான். ஆனா பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து மோடி அமல்படுத்துறார்.
யாருக்கு? முற்பட்ட வகுப்பினருக்கு. அப்ப இவர் யாருக்கான பிரதமர்? அப்ப இதுதான் பிஜேபி செய்யக்கூடிய ஒரு வேலை, அம்பேத்கருக்கு எதிரான வேலை. ஓகே, இப்போ ஷானவாஸ் பட்டியலிடக்கூடிய இந்த எல்லாமே கடந்த 10 ஆண்டுகள்ல அப்படின்னு பட்டியலிடக்கூடிய எல்லாமே கடந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில இந்தியா கூட்டணி முன்வைத்த விஷயங்கள். ஆனா மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அரசியலமைப்பு 75 ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தப்ப அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மக்களவையில் அந்த விவாதம் முடிஞ்சு மாநிலங்களவையில் நடக்கும்போது தான் 2ஆம் நாள் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது தான் அந்த பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சா மாறுது. அப்போ எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறாங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது. ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நாடாளுமன்றத்தை நடத்தினாங்களா இல்லையா? இது அம்பேத்கர் வழியா? அவர் ஜனநாயகவாதி, எதிர்குறலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர். எதிர்கருத்துள்ள காந்தியிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார்? அறவழியில் நடந்து கொண்டாரா, அராஜகமாக நடந்து கொண்டாரா? காந்தியை அம்பேத்கரிஸ்டா போட்டு தள்ளினாங்க. யார் கொலை பண்ணா? அம்பேத்கருக்கும் அவருக்கும் நேர் எதிர் நிலைப்பாடு. காந்தியோட அவர் உடன்பட்டு போகல. ஆனால் அது கருத்தியல் ரீதியான முரணாக இருந்ததை தவிர தனிப்பட்ட ஒரு தாக்குதலா இல்லை. ஒரு அம்பேத்கரிஸ்ட் போய் காந்தியை கொலை பண்ணல. கொலை பண்ணது யாரு? இவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கோட்சே தான் கொலை பண்ணார். யாரும் ஒரு பெரியாரிஸ்ட் போய் கொலை பண்ணல. யாரும் ஒரு முஸ்லீம் போய் பண்ணல. ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து யாரும் பண்ணல. யாரும் ஒரு மார்க்சிஸ்ட் போய் பண்ணல. முழுக்க முழுக்க இவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போய் காந்தியை கொலை பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன நம்ம விளங்கிக்கணும்? அப்ப இவர்கள் இப்படித்தான் வெளிப்படுவாங்க. அம்பேத்கரிஸ்டுகள் அப்படி வெளிப்பட மாட்டாங்க. அப்ப அம்பேத்கர் முன்வைத்த கோட்பாடு என்பது வேற, இவங்க போற திசை என்பது வேற. அம்பேத்கர் சொன்ன எதையுமே இவங்க ஃபாலோ பண்றதில்ல. அடையாளங்களை போற்றுவதன் மூலம் அம்பேத்கரை நாங்கள் போற்றோம்னு சொல்றாங்க. நாங்கள் அங்கே நினைவகம் கட்டினோம், நாங்கள் அவர் வீட்டை வாங்கி நினைவு சின்னமா மாற்றினோம், அவருடைய நினைவிடத்தை நாங்கள் புதுப்பிச்சோம், இது நாங்கள் தபால் தலை வெளியிட்டோம், இப்படி எதையாவது ஒன்று அடையாள ரீதியாக சொல்கிறார்களே தவிர அவர் வைத்த முழக்கத்தை நீங்க என்னவா பாக்குறீங்க? இன்னைக்கு பதவி உயர்வுல இல்ல அப்படி செஞ்சிருக்கோம்னு சொல்லும் போதே எதிரில் காங்கிரஸுக்கும் கேள்வி வைக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சில பட்டியலை வைக்கிறாங்க. உள்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு ஆதரவா பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர்ல ஒரு 3 ட்விட்டர் பதிவுகள் போட்டிருக்காரு. அதுல அவர் கேட்கக்கூடியது அது கேள்வியை காங்கிரஸ் செய்தது பாவங்கள் அப்படின்னு பட்டியலிடுறாரு. நீங்க அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிச்சிங்க, அவருடைய உருவப்படத்தை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு அனுமதிச்சிங்களா, பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கான இசைவை அவருக்கு தெரிவித்தீர்களா, அதை கொடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. அது பாவங்கள்னு பட்டியலிடுறாரு. அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில், அவர் அரசியல் செய்து கொண்டிருந்த காலத்தில் பிஜேபி இல்ல, காங்கிரஸ் தான் இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாடுகள்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய போக்குகள்ல அவர் முரண்பட்டாரு. அந்த முரண்பாடு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ அந்த முரண்பாடு இருக்கும்போது அவர் எதிர்த்தாலும் அவர் போய் வாய்ப்பு அமையும் போது சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்று அரசியல் சட்டத்தை எழுதக்கூடிய அந்த டிராஃப்ட் கமிட்டிக்கு தலைவர் ஆனார். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். முரண்பட்டாலும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இது இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியாதான்னு அவர் சிந்திச்சார். ஆனால் அன்னைக்கு அவர் கொண்டு வந்த அந்த இந்து கோட் பில்லை எதிர்த்தது யாரு? அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நேருவுக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு? இவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பிஜேபியுடைய மூதாதையர்கள் தானே. அன்னைக்கு பிஜேபிங்கிற கட்சி கிடையாது, ஆனா இவங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்கல்ல, இவர்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்கல்ல, அந்த தலைவர்கள் யாராவது அம்பேத்கருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார்களா? நேரு ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நேருக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு? பூரா இவங்க முன்னோர்கள் தானே. இவங்க முன்னோர்கள் தானே அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க காங்கிரஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு, காங்கிரஸ்ல நேருவுக்கு. அப்போ அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தவர்கள் இவர்கள். சரி, விபி சிங் ஆட்சி காலத்தில் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது, அம்பேத்கர் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது, விபி சிங் அவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த விபி சிங் அரசை கவிழ்த்தது யாரு? யார் கவிழ்த்தா? காங்கிரஸ் அப்படி முரணான ஒரு பார்வையை, அம்பேத்கருக்கு முரணான ஒரு பார்வையை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அதைத்தான் சொல்றாங்க. இன்றைக்கு அம்பேத்கரை ஆதரிக்கிற அல்லது அம்பேத்கரை போற்றுகிற திமுகவோ விசிகவோ காங்கிரஸ் கூட்டணியில தானே இருக்கு. அப்ப அது முரணா அம்பேத்கர் எல்லா மக்களுக்கும் அதிகாரம் பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னார். அதனுடைய அங்கமா சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரசினுடைய முகமா இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஊரா பேசுறார். அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த கருத்துல ஊண்டி நிற்கிறார். பிஜேபி அது பத்தி என்ன சொல்லுது? இப்ப அம்பேத்கர் வெளியில காங்கிரஸ் போதா, பிஜேபி போதா? சொல்லுங்க. இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடாது, மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்க கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு.
மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்றார். காங்கிரஸ் எங்கேயாவது மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துதா, வெறுப்பு அரசியல் செய்தா? யார் செய்யறா அந்த அரசியலை? அப்ப அம்பேத்கர் வழியில இப்ப யார் செல்றா? அம்பேத்கருக்கு எதிராக யார் செல்றா சொல்லுங்க. இப்ப பதில் அரசியலாவோ அல்லது பதில் குற்றச்சாட்டாவோ பாஜக காங்கிரஸ் மேல வைக்கிறது என்ன அப்படின்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்கள் தான் பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க, நீங்கள் தான் பிரிவினைவாதத்திற்கு காரணமா இருக்கிறீங்க, அது காஷ்மீர்ல ஆரம்பிச்சு முழுசும் அந்த வேலையை காங்கிரஸ் தான் செய்து, எஸ்சி எஸ்டிக்கு எந்த பலன்களும் கிடைக்காமல் செய்தது, இடஒதுக்கீட்டையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் தான் எடுக்குது, அது அம்பேத்கருக்கு முரணானது இல்லையா அப்படின்னு. இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வரணும்னு பேசக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். பிஜேபி ஆட்சி காலம் வந்து அவங்க வந்து ஜனசங்கத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜக வந்து பல ஆட்சிகளில் பங்கேற்றிருக்குது. வாஜ்பாய் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி பண்ணார். இப்போ மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்கிறாரு. 2 தடவை முழுமையாக ஆட்சி செஞ்சிருக்காரு. இவ்வளோ பிஜேபியினுடைய இந்த மொத்த ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சமூகத்திற்காவது அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு எடுத்து காட்டுங்க. சமூக ரீதியில் அம்பேத்கர் சொன்னது சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு, அந்த அம்பேத்கர் சொன்ன ரீதியில் இவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சமூகத்திற்காவது இடஒதுக்கீடு கொடுத்தார்கள், அல்லது ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார்கள். ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்க. அவங்க கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் இடபிள்யூஎஸ் தான். அது யாருக்கானது? அது அம்பேத்கர் சொன்ன வழிமுறையா? அப்போ இவங்க காங்கிரஸ் நோக்கி கேட்கறதுக்கு ஏதாவது வந்து இவங்களுக்கு இது இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு இடஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்குல்ல, அது மாதிரி சமூக ரீதியில் இவங்க ஆட்சி காலத்தில் ஒரு சமூகத்திற்காவது கொடுத்தார்களா? அப்ப இவங்க எப்படி காங்கிரஸை கேள்வி கேட்கலாம்? அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள். சரி, இப்பவும் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது கொடுக்கப்படல. பிஜேபி கொடுக்கலாமா? அம்பேத்கரியத்தை நாங்க தான் பின்பற்றோம், சும்மா கிளர்க்கில் அதில் இதில் சாதாரண பதவிகளில் தான் இடஒதுக்கீடு இருக்குது, உயர் பதவிகளில் கொடுக்கணும். ஒரு நீதிபதி கூட இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை, உயர் பதவிகளில் இல்லை, மத்திய அமைச்சக பொறுப்புகளில் இல்லை, எதுலையுமே இல்லை, நாங்க கொடுக்கிறோம் கொடுக்கலாமே? அதுதானே உண்மையான அம்பேத்கரியம். அப்ப அம்பேத்கரை போற்றுவதாக இருந்தால் காங்கிரஸ் போற்றவில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தால், காங்கிரஸ் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு அவங்க காலத்துல செய்யல, நாங்க செய்யறோம் அப்படின்னா தான் அது உண்மையாக அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர், உள்துறை அமைச்சர், அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு, மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்தையோ அல்லது அம்பேத்கரையோ புறந்தள்ளுகிறது, மதிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொத்தாம் பொதுவானதா இல்லையா? இல்ல. அதாவது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவது அம்பேத்கருக்கு ஆதரவானதா எதிரானதா? அம்பேத்கர் வந்து சட்டத்தை வடிவமைக்கும் போது எதன் பொருட்டும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னார். சரி, பாகுபாடு காட்டினால் தண்டனைக்குரிய குற்றம்னு அந்த சட்டத்தில் அவர் வகுத்து தந்திருக்கார். மதத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, எதன் அடிப்படையிலையும் நீங்க பாகுபாடு காட்டினால் அது தவறுன்னு சொல்லிட்டு போகல. அவரு பாகுபாடு காட்டினால் குற்றம்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு குற்ற செயலை அம்பேத்கர் குற்றம் என்று சொல்ல ஒரு செயலை சட்டப்படி நிறுவிய ஒரு விஷயத்தை இவங்க சட்டமா ஆக்குறாங்க. இவங்க அம்பேத்கருக்கு வந்து சாதகமா செய்யறாங்களா? காஷ்மீர் 370 பிரிவை நீக்குறாங்க. சட்டம் என்ன சொல்லுது? அந்த மாநில அரசினுடைய கருத்தை கேட்டு, அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்டு முடிவெடுங்கன்னு சொல்லுது. அதுதானே? அந்த சட்டமன்றத்துக்கு முடிவை கேட்டாங்களா? கருத்தை கேட்டாங்களா? சட்டமன்றத்தையே கலைச்சிக்கிட்டு இவங்க அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது அம்பேத்கர் வழியா? சரி, அப்ப எதிர்க்கட்சிகளினுடைய நோக்கம் என்பது நீங்க சொல்ற மாதிரி செயல்பாடுகளை எதிர்க்க வேண்டியதா அல்லது இந்த மாதிரி பேச்சுக்களை எதிர்க்க வேண்டியதா? ஆளை ஊடுருவி கிடக்கிற அந்த செயல்பாட்டினுடைய ஒரு வடிவம் தானே, வெளிப்பாடு தான் அந்த பேச்சில் வந்து வர்ற வரி. எல்லாத்தையும் தான் எதிர்த்திருக்கிறோம். 370 பிரிவு நீக்கத்தை எதிர்கட்சிகள் எதிர்க்கலையா? சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நாட்டில் கிளர்ச்சி நடக்கலையா? எதை தான் நம்ம எதிர்க்காம இருக்கோம்? எல்லாத்தையும் எதிர்த்து தானே இருக்கோம். அது எல்லாம் எதிர்க்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக நடக்கிற போது அது தெரியல நமக்கு. இப்போ மொத்த தொகுப்பா அதனுடைய வடிவமா அமித்ஷா வாயிலிருந்து வெளியே வருது. இது வந்து ஆள் மனதில் ஊறி கிடக்குது அவங்களுக்கு. அம்பேத்கரை பற்றி அவங்களுடைய பார்வை அதுதான். வெளியே நடிப்பாங்க, ஆனா உள்ளுணர்வு என்னன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். இதுக்கு நீங்க வந்து கடவுள் பேரை சொன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது போகலாம் அப்படின்னா இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது, இது என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷனா? அப்ப என்ன மனநிலை? என்னுடைய பேச்சை திரித்து அதுல என்ன திரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இப்ப சொன்னதுல ஏதாவது திரிச்சேனா? அவர் சொன்னதை அப்படியே சொன்னேன். ஏஐ மூலமா அதை திரிச்சிட்டாங்க. அது எப்படிங்க? மாநிலங்களவையில் இருந்த கார்கேவுக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் அப்படின்னு. ராகுலனுடைய அழுத்தத்தால கார்கே இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்லிமெண்ட்ல அவர் பேசினது நேரலையில ஒளிபரப்பாகுது. அது எப்படி திரிக்க முடியும்?
வீடியோ சான்றுகளோடு இருக்கு. அவர் அப்படி நான் பேசலைன்னு சொல்லியிருக்காரா? அம்பேத்கர் 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 இது இப்படி சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் பேசலைன்னு மறுக்கவே இல்லையே. திரித்துட்டார்கள்னா எதை திரித்தார்கள்? அப்போ எதை திரிச்சாங்கன்னு சொல்லலை, நான் இப்படி பேசலைன்னு மறுக்கலை. திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாருன்னா ஏன்னா அவரால் அதை நியாயப்படுத்த முடியலை, பேசிட்டாரு. பேசினதும் வந்து வாய் தவறி தப்பித்தவறி வந்ததில்லை, அவங்க ஆள் மனதில் ஊறி கிடக்கிற ஒன்று. அம்பேத்கர் வந்து நீங்கள் அம்பேத்கரை போற்றுவது என்பது ஒரு தனி மனிதரை போற்றுவது கிடையாது, அவருடைய கொள்கையை போற்றுவது, அவருடைய கொள்கையை பின்பற்றுவது தான் அவரை போற்றுவதாகும். தனி மனிதருக்கு சிறப்பு செய்கிறது அப்படின்னா அது அவரே செஞ்சுருக்கணும்ல. அவரே தன்னை வந்து ஒரு பதவிக்காக வந்து ஒப்பு கொடுத்தது கிடையாது, ஒரு உயர் பதவியில் போய் அமரணும் அப்படிங்கிறதுக்காக சமரசம் செய்தது கிடையாது. ஏழ்மை நிலையில் வறுமையில் உழன்று கடைசி காலத்தில் மிக பாதிக்கப்பட்டு வந்து அவர் மரணித்தார். அந்த ஒரு நிலைக்கு அவர் ஆள வேண்டிய தேவை கிடையாது. அவருடைய அறிவுக்கு, அவர்கிட்ட இருந்த செல்வாக்குக்கு, அவருடைய அந்த ஆளுமை திறனுக்கு அவர் எவ்வளவோ பெரிய உச்சத்துக்கு போயிருக்கலாம். ஒரு சுகபோக பதவிகளில் உட்கார்ந்து அவர் வந்து கடைசி காலத்தை வந்து கழிச்சிருக்கலாம். ஆனால் சமரசம் செய்து கொள்ளாமல் கொள்கையில் உறுதியாக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? தன்னை முன்னிறுத்துவதை விட, தான் அனுபவிப்பதை விட நம்முடைய கருத்து நிலைக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து அவர் கொடுத்த விலை. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சமூகத்துக்கு பயன்படணும்னு நினைக்கிறார், மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறார். சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. ஏன் பதவியிலே தொடர்ந்து இருக்கலாம்ல, ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு? ஏதாவது சொந்த கருத்து வேறுபாட்டில் ராஜினாமா பண்ணிட்டு போறாரா, அல்லது இதை விட எனக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுங்க, என்ன ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆக்குங்க, அல்லது என்ன பிரதமர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டு அது நடக்காம ராஜினாமா பண்ணிட்டு போனாரா? இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கிறாரு டேபிள்ல, இதுக்கு வந்து நீங்க ஃபைனல் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அது நடக்கல என்று சொல்லும்போது இதெல்லாம் செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த பதவின்னு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அப்போ மக்களுக்காகத்தான், இடஒதுக்கீட்டுக்காக, சாதிவாரி கணக்கெடுப்புக்காக, சமூக நீதிக்காக, அதிகார பரவலுக்காக ஒரு டிராஃப்டை வைக்கிறாரு. அது நடக்கலன்னு சொல்லும்போது இது நடக்கலைன்னா அப்புறம் இந்த பதவி எதுக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் பதவியில நீடிக்கிறது தான் முக்கியம் நினைச்சிருந்தா எல்முருகன் மாதிரி அவர் தொடர்ந்துருக்கலாம், திரௌபதி முர்மு மாதிரி பிஜேபி கிட்ட சமரசம் பண்ணிட்டு தொடர்ந்துருக்கலாம், ராம்நாத் கோவிந்த் மாதிரி தொடர்ந்துருக்கலாம், மோடி மாதிரி தொடர்ந்துருக்கலாம். அதெல்லாம் அம்பேத்கருடைய நோக்கம். இவங்க செய்யற அரசியல் என்னன்னு புரியுதா? அப்ப அவரு தன்னை முன்னிறுத்தாமல், தன்னுடைய நலனை முன்னிறுத்தாமல் கொள்கையை முன்னிறுத்திட்டு போயிருக்காங்க. அந்த கொள்கையை போற்றுவது என்பதுதான் அம்பேத்கரை போற்றுவதாகும். இவங்க எங்க அந்த கொள்கையை போற்றாங்க? சமூக நீதியில போற்றாங்களா? இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புமே அடையாள அரசியல் அப்படிங்கிற அந்த அடைப்புக்குறிக்குள்ள எந்த வாய்ப்புமே கொடுக்கலையே சார். பிஜேபி ஆட்சியில பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பை சொல்லுங்க. ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இவங்க இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்கன்னு காட்டுங்க. இந்த வன்னியர் இடஒதுக்கீடு அந்தரத்துல தொங்குது. மோடி அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு மோடி அரசு செய்த நடவடிக்கை என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது ஈஸியா சால்வ் ஆயிடும் அந்த பிரச்சனை. ஏன் நடத்த மாட்டாங்க? இங்க மாநில அரசு வந்து ராமதாஸ் முட்டிக்கிட்டு இருக்காரு. இது மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையா? யார் செய்யணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் நடத்தணும்? யார்கிட்ட அந்த அமைச்சகம் கட்டுப்பாட்டில் இருக்கு? யார் அதை செய்யணும்? யார் செஞ்சா அது நிற்கும் கோர்ட்ல? செய்ய வேண்டியவர் மோடி, ஆனா செய்ய மாட்டாரு. அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த இடத்துல யார் இருக்கா? அப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? செய்யலாம்ல. இப்போ காங்கிரஸ் அம்பேத்கரை அவமதித்த ஒரு கருப்பு வரலாறை மறைப்பதற்காக அமித்ஷா பேசிய பேச்சை ரொம்ப விஸ்வரூபமாக்கி அதை வேண்டுமென்றே திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையில காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு என்பது, காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு என்பது அது ஏதோ வந்து ரகசியம் கிடையாது. ஓகே, அது வரலாற்றில் விவாதிக்கப்பட்ட ஒன்று, வரலாற்றில் நடந்த ஒன்று. அந்த காலத்தில் அந்த கட்சி தான் இருந்துச்சு, அந்த கட்சி மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல போனால். அப்போ அது இந்த மேலாதிக்க சக்திகளினுடைய கூடாரமாக இருந்துச்சு. அதில் அம்பேத்கருக்கு முரண்பாடு வரலன்னா தான் சந்தேகப்படணும். அம்பேத்கர் நம்ம பெரியாருக்கு அந்த கட்சியோட முரண்பாடு வரலன்னா தான் பெரியாரை நம்ம வந்து சந்தேகப்படணும். ஆனா வரத்தான் செய்யும். நீங்க வந்து ஆதிக்க சக்திகளுடைய கூடாரமா இருக்கீங்க, எங்க குரலுக்கு இங்க மதிப்பு இல்லைன்னு சொல்லி தான் பெரியார் இயக்கத்தை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. 100 வருஷம் ஆக போகுது அடுத்த வருஷம். அது மாதிரிதான் அம்பேத்கரும் காங்கிரஸோட அவர் முரண்பட்டது என்பது அது முரண்பட்டு தான் ஆகணும். முரண்பட வேண்டிய ஒரு நிலையில காங்கிரஸ் இருந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இருக்கா? இன்னைக்கு ராகுல் காந்தி எந்த குரல்ல ஒலிக்கிறாரு? இன்னைக்கு மோடி தான் வந்து அந்த பழைய காங்கிரஸ் குரல்ல ஒலிக்கிறார். மோடி தான் அந்த பழைய காங்கிரஸ் குரல்ல ஒலிக்கிறாரே தவிர, அமித்ஷா தான் பழைய காங்கிரஸா ஒலிக்கிறாரே தவிர, ராகுல் காந்தி அம்பேத்கரா ஒலிக்கிறார், ராகுல் காந்தி பெரியாராக ஒலிக்கிறார். இந்த இடத்துல இப்ப காங்கிரஸ் போய் நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? காங்கிரஸ் இன்னைக்கு எதையாவது அம்பேத்கர் சொன்ன கோட்பாட்டுல இருந்து முரண்படுதா? அன்னைக்கு முரண்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் பூரா அந்த மாதிரி ஒரு சோசியலிஸ்டா நேரு இருந்தாரு. ஆனா அவர் பக்கத்துல இருந்ததெல்லாம் யாரு? நீ யாருக்கு செலவழிக்கிறீங்க? பிஜேபி.
பட்டேலுக்கு தானே செலவு வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க? அவர் காங்கிரஸ்காரர் தானே, அவர் ஏன் நீங்க வைக்கிறீங்க? ஏன்னா உங்க கோட்பாட்டை அவர் அங்கிருந்து வெளிப்படுத்தினார் பல்வேறு விஷயங்கள்ல, இந்து கோட்பில் உட்பட பல விஷயங்கள் உட்பட எல்லாத்துலயும் அவர் யாருடைய குரலை ஒலித்தார். அப்போ நேருக்கு நெருக்கடி கொடுத்ததுல அவரும் தானே ஒரு ஆளு. ராஜேந்திர பிரசாத் எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாம் நீங்க போற்றக்கூடிய ஆட்கள் தானே. அப்போ உங்க ஆட்கள் தான் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, ஏன்னா இப்ப பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் தான் அன்னைக்கு. கால மாற்றத்திற்கேற்ப காங்கிரஸ் தங்களுடைய கொள்கைகள்ல அல்லது தங்களுடைய பார்வையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் பாஜக அதே நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரசுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு இவர்கள் மூதாதையர்கள் காங்கிரசின் போர்வையில் செய்த வேலையை இன்னைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அது போன்ற தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டு இன்னைக்கு பியூரா இந்த அம்பேத்கரிய, பெரியாரிய, இடதுசாரி கோட்பாடு, பொது உடைமை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த நிலைப்பாடு என்பது இன்னைக்கு நம்ம ஒரு விரும்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதனால பழைய அந்த இந்த வலதுசாரி சக்திகள் ஊடுருவி இருந்த காங்கிரஸை பார்ப்பது போல இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸை நம்ம பார்க்க முடியாது. இது வேறு. இன்னைக்கு அந்த பழைய காங்கிரஸாக இருப்பது பிஜேபி தான். அதனால பிஜேபி தான். அதனால தான் அம்பேத்கரை அவங்களால ஏத்துக்க முடியல. அம்பேத்கரை வந்து ராகுல் காந்தி ஏன் கையில் எடுக்கிறாருன்னா அவர் எடுத்து தான் ஆவார். ஏன் பிஜேபியால எடுக்க முடியலன்னா பிஜேபியால எடுக்க முடியாது, பிஜேபி எடுக்காது. இங்க அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிற விதமாக அல்லது ரொம்ப கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து நடந்துக்குது. காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் அப்படியாகத்தான் இருக்கு. மக்களுடைய தேவைகளுக்காக அல்லது மக்களினுடைய மாற்றத்திற்காக நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை எடுத்தா அதையெல்லாம் காங்கிரஸ் கொச்சைப்படுத்துகிறது. இந்தியா கூட்டணி கட்சிகள் அதை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. அப்போ இவங்க அரசியலமைப்பு சட்டத்தையோ அம்பேத்கரையோ இவ்வளவுதான் மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். அந்த திருத்தம் கொண்டு வந்தது எதுக்கு? இடஒதுக்கீட்டுக்காக. அரசியலமைப்பு சட்டம் முற்று முழுதான ஒன்று அல்ல, அதில் எல்லாமே சொல்லப்பட்டு விடவில்லை. அது வந்து அதை டிராஃப்ட் வடிவமைக்கும் போதே புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்குள்ள மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டியிலேயே வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் அதிகம். அதில் வந்து முடிந்தவரை அம்பேத்கர் அவங்களோட போராடி தான் அதில் முற்போக்கான கூறுகளை வந்து வைத்திருக்கிறார். இன்னும் அதுக்குள்ள பிற்போக்கான கூறுகள் இருப்பதற்கு யார் காரணம்னா அதுக்கு அம்பேத்கர் காரணம் கிடையாது, அந்த கமிட்டியில இருந்த பிற்போக்குவாதிகள் காரணம். அவங்களோட மல்லு கட்டி முடிந்த வரைக்கும் அதில் வந்து ஒரு நல்ல சட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னும் அதுல திருத்த வேண்டிய அம்சங்கள் இருக்குதுன்னா பிற்போக்கான அம்சங்களை திருத்தணும், அதுல போய் கை வைக்கணும். ஆனா இவங்க முற்போக்கான அம்சங்கள்ல போய் கை வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். திருத்தங்கள் வேண்டும். முதல் சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு தான் கொண்டு வந்தோம், அது முற்போக்கான திருத்தம். ஏன்னா அது தேவை, மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரசியல் சட்டம் தடையா இருக்கா, திருத்தத்தை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்தோம். அது எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒன்று. இவங்க கொண்டு வர திருத்தம் குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு திருத்தம். அது என்ன திருத்தம்? இந்த மக்களுக்கு பயன்படக்கூடியதா, இந்த சொந்த குடிமக்களையே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒன்றா, அல்லது வரக்கூடிய மக்களை மதத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒன்றா? பாருங்க. அப்ப இவங்க இன்னைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வர்றாங்க. இது மாநிலங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த நாடு நம்ம சொல்றோம். அந்த மாநிலங்களுடைய அந்த அதிகாரத்தையே பறிக்கக்கூடிய வகையில ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இது எப்படி வந்து ஒரு முற்போக்கான திருத்தமா இருக்க முடியும்? இது எவ்வளவு ஒரு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு திருத்தம். இந்த திருத்தத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இவர்கள் திருத்துவது என்பது எதை? இந்த திருத்தத்தினுடைய நோக்கம் எது? அதுதான் முக்கியமான கேள்வி. அம்பேத்கர் வந்து பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டாரு, நாங்களும் பொது சிவில் சட்டம் தான் கொண்டு வர போறோம்னு சட்டத்தை திருத்தணுங்கிறாங்க. அவர் சொன்ன பொது என்பது என்ன, நீங்க சொல்ற பொது என்பது என்ன? அவர் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லாம், சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் பறிச்சிட்டு பொதுவாக்கிடணும்னு சொன்னாரா, அல்லது தீண்டாமையற்ற சாதிய பாகுபாடற்ற ஒரு பொதுவான அம்சம் இருக்கணும்னு சொன்னாரா? ஒரே சுடுகாடு வேணும்னு சொன்னாரு, பொது சுடுகாடு. தெருவில் நடக்கக்கூடிய விஷயம் பொதுவா இருக்கணும்னாரு, வழிபாடு பொதுவா இருக்கணும்னாரு. அந்த பொதுவையெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தில் வருதா? வரல. அது என்ன முஸ்லீமுக்கு மட்டும் தனி உரிமை சட்டம் இருக்கலாம், அதை பிடுங்கு, அதை பொதுவாக்கு. அப்ப இவங்க நோக்கம் அம்பேத்கரின் நோக்கமும் ஒன்னல்ல. அவர் சொன்ன பொது வேற, இவங்க சொல்ற பொது வேற. அவர் சொன்ன திருத்தம் வேற, இவங்க சொல்ற திருத்தம் வேற. ரெண்டும் எதிர் திசை.
இப்போ காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, மிக குறிப்பா ராகுல் காந்தி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது அதுதான் அவர்களுடைய கோரிக்கை அல்லது அதுதான் அவர்களுடைய விருப்பம் அப்படின்னா அதை நான் செய்ய தயார். ஆனா இது கார்கே பேசக்கூடிய பேச்சு ராகுலினுடைய அழுத்தத்தால வெளியிலிருந்து யாரோ இயக்குகிறார்கள் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளையும் அமித்ஷா முன்வைக்கிறார். இதுவே கார்கே கொச்சப்படுத்துற ஒரு வேலை தானே. அவர் எவ்வளோ ஒரு பழுத்த தலைவர், எவ்வளோ ஒரு அனுபவம் உள்ள தலைவர், அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாதவர் என்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுக்கல. அவர் ராகுல் காந்தி சொல்லி தான் பேசுறாரு அப்படின்னா நீங்க யார் சொல்லி பேசுறீங்க? மோடி யார் சொல்லி பேசுறாரு? அப்போ அமித்ஷா யார் சொல்லி பேசுறாரு? நீங்க தான் ஆர்எஸ்எஸ் சொல்லி பேசுவீங்க. அங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி எந்த அமைப்பும் கிடையாது. அது கட்சி, நேரடியாக ஒரு கட்சி, அவ்வளோதான். அந்த கட்சிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கட்சி குரலா அந்த கட்சி தலைவர் வெளிப்படுவார், அவ்வளோதான். நீங்க அப்படி இல்லைல்ல, உங்க கட்சியில் டிஸ்கஸ் பண்ணியா முடிவு எடுக்கிறீங்க? உங்கள் கட்சியில் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்க முடியுமா? அப்படி அத்வானி வேணாம் மோடி தான் வேணும்னு உங்கள் கட்சியில் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்களா? அத்வானி செல்வாக்கான தலைவர், செல்வாக்கான ஒரு தலைவரை தூக்கி ஒரு கட்சி ஒரு நாளில் வெளியே போட்டுட்டு ஒரு மாநிலத்தில் உள்ள முகமாக இருக்கக்கூடிய மோடியை கொண்டு வந்து தேசிய தலைவர் ஒரே நாளில் ஆக்க முடியுதுன்னா எந்த கட்சியில் அது நடக்குமா? அது எங்கேயாவது ஒரு போஸ்டராக கிளிப்பான், ஒரு கிளையாவது கலைப்பான்ல. அப்படி எதுவுமே நடக்கலையே பிஜேபியில். அப்படின்னா என்ன பொருள்? அந்த கட்சி வழி நடத்தல, அதுக்கு பின்னால் இருந்து ஒரு அமைப்பு வழி நடத்துது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்கே ஆர்டர். மோடியே நாளைக்கு வீட்டுக்கு போட்டு யோகி வரட்டும்னு ஆர்எஸ் சொல்லிட்டா அதான் நடக்கும். அப்போ உங்களைத்தான் இன்னொரு அமைப்பு வழி நடத்துது. காங்கிரஸ் அப்படி எந்த அமைப்பு வழி நடத்துது? தேர்தல் அரசியல் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஜனநாயகத்துக்கு விரோதமான ஸ்ட்ராட்டஜி இல்லை இது. அது எப்படி அதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு அமைப்பு ஒரு கட்சியை நடத்தலாம்? ஜனநாயகத்தில் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கட்சி அதனுடைய முடிவை அது எடுக்கணும். எல்லா கட்சியினுடைய முடிவும் எல்லா கட்சியும் தான் எடுக்குது. இன்னொரு அமைப்பு இருந்து எடுக்கிறது கிடையாது. பிஜேபியில் மட்டும்தான் இன்னொரு அமைப்பு, அதுவும் ஒரு வகுப்புவாத அமைப்பு, ஒரு கட்சியை வழி நடத்துது, முடிவெடுக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சங் பரிவாரங்களினுடைய முகத்திரை கிழிந்தது, அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. தொடர்ச்சியா அம்பேத்கரியத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தமிழ்நாடு அரசியலோ இருக்கு. இப்போ பாஜக பேசக்கூடிய இந்த நேரத்தில் தான் இதை பெருசாக்கணும் அல்லது பெருசா பேசணும் அல்லது அம்பேத்கரை நம்ம இப்படியானவர்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை எழுதா? இல்ல பிஜேபி அதுக்கு அந்த நெருக்கடியை எங்க மேல திணிக்குது. பிஜேபியினுடைய தவறுகள் அதை நாங்கள் பல்வேறு கட்டங்களில் சுட்டி காட்டிட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் இவங்க அம்பேத்கருக்கு முரணாக செயல்படுறாங்க, எப்படியெல்லாம் இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு உச்சமா, அமித்ஷாவுடைய பேச்சு என்பது உச்சமா இருக்கு. இவ்வளவு நாள் அம்பேத்கரை போற்றுவதாக அவர்கள் நடத்தினதெல்லாம் நாடகம், பகல் வேடம் அப்படிங்கிறது அம்பலப்பட்டுருச்சு. அப்போ அம்பலப்பட்டுட்டாங்கும் போது மக்கள் இயக்கமாக மூவ்மெண்ட்டாக அதை மாற்ற வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய கடமையை நாங்கள் செய்யணும். அதைத்தான் அப்படியே பிரதமர் காங்கிரஸ் மேலே சொல்றார். காங்கிரஸ் செய்த நாடகத்தை அமித்ஷா அம்பலப்படுத்தி விட்டார் என்பதை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படியான ஒரு நடவடிக்கையில எதிர்க்கட்சிகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு அதைத்தான் நான் சொல்றேன். அது வாயளவில் இல்லாம அவர் என்ன செய்யணும்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தனியார் துறை இடஒதுக்கீடு வந்துச்சா, இந்த நாங்க பாருங்க கொண்டு வர்றோம், காங்கிரஸ் நாடகம் நடத்தினாங்க, நாங்க ஆட்சி நடத்துறோம் பாருங்கன்னு அவர் சொல்லலாம். உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்துச்சா, இந்த பாருங்க நாங்க சட்டம் போட்டு கொண்டு வர்றோம் அப்படின்னு. ஏன்னா ஒரே நாளில் அவசர சட்டம் போடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. இடபிள்யூஎஸ் அப்படிதான் போட்டார். அந்த மாதிரி அவர் நினைக்கிறத செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அப்ப நினைக்கிறத இதுல எல்லாம் செய்யலாம்ல. காங்கிரஸ் செய்யாதது தானே இதெல்லாம் செய்யலாம்ல. ஓகே, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அம்பேத்கர் விவகாரம் பெரிசாகி அந்த விஷயம் சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு டேக் டைவர்ஷன். அம்பேத்கரை பேசுவது என்பதே பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் தான். அம்பேத்கரை பேசுறது தனி, பிஜேபி கொண்டு வர சட்டங்களை எதிர்ப்பது தனின்னு ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. ஓகே, அம்பேத்கரை தூக்கி பிடிப்பது, அம்பேத்கரை முன்னிறுத்துவது என்பதே பிஜேபி இன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த சட்டங்கள், இந்த திருத்தங்களுக்கு எதிரான மூவ்மெண்ட் தான். அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதன் மூலம் இதெல்லாம் தான் பேசுவோம் அதுக்குள்ளால. அதனால அது வேற இது வேற இல்லை. இதை தூக்கி பிடிக்கிறதுனால அது மறைஞ்சு போகணும் இல்லை, இதன் வழியாக அதைத்தான் பேசுவோம். ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளில் என்னவாக இந்த அரசியல் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசியமைக்கு மிக்க நன்றி திரு ஆலு ஷானவாஸ். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.